அன்பிற்குரிய ஸ்ரீ குபேரனுமதி அருளாசிரியர் நீலமேக சுவாமி அனுக்கிரகத்திலும் தினசரி இதோட 3வது பகுதியாக நம்ம ஊரில் உள்ள காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் இருக்கிற நம்ம ஊருக்கு காவல் தெய்வம் இருக்கும், எல்லை தெய்வங்கள் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது சம்மந்தமாக வீடியோ காணொலி பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுங்க. காவல் தெய்வத்தோட அனுக்கிரகம் எல்லாம் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோவை தள்ளி விடாமல் இறைவனுக்காக சில நிமிடம் மட்டும் ஒதுக்குங்க. சும்மா தள்ளி விட்டுட்டு நீங்கள் மண்ணில் போயிட்டுருக்காதீங்க. நான் உண்மை நேரடியாகவே எல்லாமே அனுபவபூர்வமாக எல்லாமே சொல்கிறது தான். இறைவன் கட்டளையிட்டனா தான் எனக்கு இது கிடைச்சிது. இந்த பாக்கியமே எனக்கு கிடைச்சிது. நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். இந்த காணொலியை பதிவு பண்ணுறதுக்கு அவருடைய அருக்கிரகம் இருந்ததோடு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அது எவ்வளோ காலத்துக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஏதோ இருக்கும் வரை உங்கள் முகத்தை பார்க்கலன்னாலும் இந்த இறைவனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இறைவன் இதேமாரி ரூபத்தில் என்ன அனுப்பிச்சிருக்காரு. காலம் இருக்கு வரை அது இன்றைக்கி இந்த காலத்தில் கலிகாலத்தில் யாரும் கேரண்டி கிடையாது. இந்த நிமிஷம் வரும், அடுத்த நிமிஷம் என்னங்கிறதெல்லாம் யாருக்கும் சொல்ல முடியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான், எல்லோரும் தெரிஞ்சது தான். நீங்களே தினசரி நிறையா பார்ப்பீங்க, தினசரி செய்தி கேட்டுட்ருப்பீங்க. சரி, அதெல்லாம் ஒழுங்காக நமக்கு தேவையில்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும். எதுக்காக நம்ம தெய்வத்தை வணங்குறோம், எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம், அதெல்லாம் நிறைய டாபிக் இருக்குது. தெய்வத்தையோ அல்லது நம்ம சொல்கிறத கேட்குறதோ வணங்குறதுனால என்னென்னா தலைக்கு வர்றது தலைப்பையோட போகும். இதுதான். இன்னொன்று, உங்களை நீங்கள் நம்புங்க, மனசாட்சி நம்புங்க. எக்காரணம் யாரும் வீணாக போக மாட்டீங்க. ஏன்னா இந்த காணொலியே கேட்குறதுக்கே கொடுப்பனை வேணும். அதையும் நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லோரும் சும்மா டப்பன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு கண்டாத போட்டுட்டு லைக் ஏகப்பட்ட லைக் விழுவோம், ஷேர் விழுவோம். ஆனால் இதுமாரி நல்ல விஷயங்கள்லாம் என்றைக்குமே மக்கள்கிட்ட சேராது. சேர்த்துட்டேன்னா அவங்களாம் திருந்திடுவாங்களே. அது நல்ல விஷயங்கள்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ வேறு ஏதாவது போடுங்க, டக்குன்னு லைக் விழுவோம், ஷேர் விழுவோம், லட்சக்கணக்கில் போவோம். அது நமக்கு தேவையில்லை. என்னை பார்த்து 10 பேர் போட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நல்லது தான், 100 பேர் போட்டாலும் நல்லது தான், 5000 போட்டாலும் நல்லது தான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னால் முடிஞ்சது இதை எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யலை. நீங்கள் அதை செய்வாங்க, இவன் செய்வான்னு சொல்ல வேண்டிய கடமை என்னோடது. செய்தால் செய்யுங்கள், செய்யலைன்னா போங்க. அதை பற்றி கவலைப்படல நான். எனக்கு இன்றைக்கி இது இந்த அமாவாசை தீவிரமாக எனக்கு இந்த 3வது சாப்டர் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தது. இதை அப்படியே நான் ரொம்ப மனப்பாடம் பண்ணனாலும் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்டது எனக்கு மனசுக்கு பிடிச்சதை நான் உங்களுக்கு அப்படியே பதிவு பண்ணுறேன். தமிழக கிராமங்களில் காவல் தெய்வங்களாக கருதப்படும் சுடலை, மாடன், இசக்கி மாடன், புலமாடன், வேம்பன், கருப்பசாமி, மாடசாமி, மாயாண்டி, முனியாண்டி போன்ற ஆண் தெய்வங்களும், முப்பிடாரி, வண்டிமரிச்சி, காட்டேரி, உச்சி மாக்காளி, இருளாயி, முனியம்பாள், இசக்கியம்மன் போன்ற பெண் தெய்வங்களும் காவல் தெய்வ வழிபாட்டு முறையில் வணங்கப்பட்டு வருகிறது. இத்தனை தெய்வம் சாதாரணமாக நம்ம உள்ளூரில் ஒரு எல்லை தெய்வமாக நம்ம வணங்கப்பட்டு வரோம். இதில் ஆண் தெய்வம், பெண் தெய்வம்னு இருக்குது. அடுத்தது பெரும்பாலும் இந்த கோயிலில் பெரும்பாலும் கூரைகள்லாம் இருக்காது, அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும். அப்படியே கூரை தான் அவை எளிமையாகவே இருக்குது. இக்கோயிலின் சிலைகள் தனி அறை கருவறையெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் தொட்டு வணங்கலாம், சிலையை தொட்டு வணங்கலாம். ஏன்னா உள்ளூர் தெய்வங்களால நீங்கள் தான் அதுக்கு பூசாரியும் சரி எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் மனசார வச்சு வேண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று, இதெல்லாம் பழைய காலத்தில் உள்ள ஆளுக்கு ஓரளவு தெரியும். இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் 24 செல்லு, 24 கம்ப்யூட்ரு, இப்படி இப்போ அந்த மைண்ட்லாம் இப்போ பசங்களாம் முன்ன மாதிரி ஓடி விளையாடுறதெல்லாம் கிடையாது. வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பொங்கல் அப்போ இதேமாரி ஊர் அழைச்சி கொண்டு போய் காமிக்கிறீங்க. காமிச்சதில் இதேமாரி ஜல்லிக்கட்டு இருக்குது, இதேமாரி விளையாட்டு இருக்குது. இதெல்லாம் போட்டு அந்த பசங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது தான். அப்பையும் வீட்டுக்குள்ள நீ போய்ட்டு அப்போ வேலையை பாருன்னு சொல்லுவோம். உண்மையாக தானே? நீ இப்போ வேலையை பாரு, என்னையை போட்டு எனக்கு ஒரு செல்லை கொடுத்து நான் வீட்டில் உட்காந்து டேபே செல்லை நோண்டிட்டு இருக்கிறேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு தாத்தா பாட்டி கொடுக்குறது, இல்லை அப்பா அம்மா கொடுக்குறது, ஏதோ கொடுத்து சாப்பிட்டுட்டு நான் வீட்டில் இருக்க முடியுமாங்க? அதேமாரி காலமாக இப்போ ஓடிட்டு இதெல்லாம் நடக்கிறது தான். இதை நான் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க வேணும்ல. இதை பற்றி தெய்வங்கள் பெரும்பாலும் மணல் சுண்ணாம்பு கலந்து திண்டுக்களாக முக்கோண வடிவில் உருவாக்கப்பட்டு வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கும். வெள்ளை அடிக்கப்பட்ட திண்டுக்களில் சாமிகளின் முகம் மட்டுமே வரையப்பட்டிருக்கும். இந்த காலையை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சுவாமி திருநாவுக்கரசர். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.